வணக்க மக்களே, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா சிஎஸ்கே vs ராஜஸ்தான் மோதும் போட்டியில் சிஎஸ்கே பிளேயிங் 11-இல் 2 முக்கிய மாற்றம். இதுவே கடைசி வாய்ப்பு. அதாவது சிஎஸ்கே அணியானது 3 போட்டிகளில் 2 வெற்றிகளை பெற்றால் IPL 2024 ஆண்டுக்கான பிளே ஆஃப் சுற்றுக்கு தகுதி பெற்றுவிடும் என்று அனைவரும் எதிர்பார்த்து கொண்டிருந்த வேளையில் குஜராத் அணிக்கு எதிரான போட்டியில் 35 ரன்கள் வித்தியாசத்தில் தோல்வியை சந்தித்து இருக்கு. இனி அடுத்ததாக வரவுள்ள 2 போட்டிகளில் சிஎஸ்கே கண்டிப்பாக வெற்றி பெற்றாக வேண்டிய நிலைக்கும் தள்ளப்பட்டு உள்ளது. ஓரளவு வலிமை வாய்ந்த குஜராத் அணியிடமே 35 ரன்கள் வித்தியாசத்தில் தோல்வி என்றால் இனி வருகின்ற ராஜஸ்தான் மற்றும் பெங்களூரு என வலிமை வாய்ந்த அணிகளுடன் மோதுவதால் சிஎஸ்கே அணிக்கு தற்போது பெரிய சிக்கலை ஏற்படுத்த உள்ளது. சிஎஸ்கே அணியில் இந்த 2 மாற்றங்களை செய்யவில்லை என்றால் நிச்சயமாக சிஎஸ்கே பிளே ஆஃப் சுற்றுக்கு தகுதி பெறுவது என்பது மிகப்பெரிய சிக்கல்தான். குஜராத் அணிக்கு எதிரான ஆட்டத்தில் சிஎஸ்கே அணியின் பந்து வீச்சு எவ்வளவு பலவீனமாக இருக்கிறது என்பது அப்பட்டமாக தெரிந்துவிட்டது. வேகத்தை குறைத்து வீசப்படும் பந்துகளுக்கு மதிப்பு இருக்கிறது என்பதை சிஎஸ்கே அணி வீரர்கள் நேற்று அறிந்த போதிலும் யாருமே பந்து வீச்சில் வேரியேஷன்களை காட்டவில்லை. மேலும் துடிப்பாக வீசக்கூடிய ஒரு வேகப்பந்து வீச்சாளர் கூட சிஎஸ்கே அணியில் இல்லை என்பதுதான் மிகப்பெரிய கவலை. 10 போட்டிகளாகவே தொடர்ந்து பேட்டிங்கில் ஏமாற்றி வரும் ரஹானேவுக்கு மீண்டும் எதற்காக வாய்ப்பளித்தார்கள் என்று இன்னமும் புரியவில்லை. இம்பாக்ட் பிளேயராக களமிறங்கிய ரஹானே 5 பந்துகளை எதிர்கொண்டு வெறும் 1 ரன்னை மட்டும் எடுத்த நிலையில் அவுட் ஆகி வெளியேறியிருக்காரு. சிஎஸ்கே அணியின் தொடக்க வரிசையில் மாற்றம் செய்தே ஆக வேண்டும். சிஎஸ்கே அணியில் இளம் விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேனான ஆரவல்லி அவினேஷ் அவர் அண்டர்-19 கிரிக்கெட்டில் சிறப்பாக செயல்பட்டு இருக்காரு. மேலும் அவர் கடந்த 2 மாதங்களாகவே சிஎஸ்கே அணியுடன் இருந்து வருவதால் அவர் பேட்டிங்கில் நிறைய முன்னேற்றம் கண்டிருக்க வேண்டும். இதனால் ஆரவல்லி அவினேஷை மிடில் வரிசையில் சிஎஸ்கே அணிக்காக விளையாடலாம் என்றும் ருத்ராஜ் தொடக்க ஆட்டக்காரர் ரச்சின் ரவீந்திராவுடன் இன்னிங்ஸ் தொடங்கலாம். இரண்டாவதாக சிஎஸ்கே அணியில் முஸ்தபிர் ரஹ்மான் மற்றும் தீபக் சஹார் என்று 2 வேகப்பந்து வீச்சாளர்கள் சிஎஸ்கேவை விட்டு விலகிய நிலையில் அதன் பந்து வீச்சு பலவீனம் அப்பட்டமாக தெரிந்து உள்ளது. இந்த நிலையில் தான் இந்த 2 மாற்றங்களை சிஎஸ்கே அணி செய்தால் பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேறுவதில் எந்த சிக்கலும் இருக்காது என்றுதான் எதிர்பார்க்கப்படுகிறது. இதில் சிஎஸ்கே அணிக்கு ஒரு சாதகமான நல்ல விஷயம் என்றால் பலமான ராஜஸ்தான் அணிக்கு எதிராக சொந்த மைதானத்தில் எதிர்கொள்ள உள்ளதால் சிஎஸ்கே அணி தனது பலம் மற்றும் பலவீனங்களை அறிந்து ராஜஸ்தான் அணிக்கு எதிராக காய்களை நகர்த்த உள்ளது. அதன்படி சிஎஸ்கே அணியின் பிளேயிங் 11-இல் ருத்ராஜ், ரச்சின் ரவீந்திரா, டாரில் மிச்சல், சிவம் தூபே, மொயின் அலி, ஜடேஜா, தலதோனி, மிச்சல் சாப்னர், சர்துல் தாகூர், தூசர் தேஷ்பாண்டே, சிமர்ஜித் சிங் ஆகியோர் இடம்பெற உள்ளார்கள். இம்பாக்ட் வீரராக ஆரவல்லி அவினேஷ் அவர்கள் இடம்பெற உள்ளார். மேலும் இந்த பிளேயிங் 11 சிஎஸ்கே அணிக்கு கை கொடுக்குமா என்பதை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்ல தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.